Hello friends, welcome back to Asina Rikya. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் ஸ்பெகட்டி. எப்படி க்ரீமியாவும் அதே சமயம் டேஸ்டியாவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அடுப்புல ஒரு pan வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். pan சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் ஒரு 3 துண்டு வெள்ளை பூண்டை நறுக்கியோ இல்லை இடிச்சோ அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை பூண்டோட வாசம் போகிற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாவோ இல்லை நீல வாக்குலையோ நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளெண்டரில் மாற்றிட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே பேனில் திருப்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற காளான்களை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காளானோட அளவு உங்களோட தேவைக்கேற்ப கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காளான் வேகிறதுக்கு அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு காளானை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் முடிய நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பெகட்டியை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸ்பெகட்டியை ஒடிக்க வேணாம். ஸ்பெகட்டி வெந்ததுக்கப்புறம் அதுவே அந்த பாத்திரத்துக்குள்ளே செட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெகட்டியை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்பெகட்டியை நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரமாக இது வேகாது. ஸ்பெகட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அந்த ஸ்பெகட்டியை 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே சமயம் நம்மளோட வெங்காயம் ஆறிடுச்சு. அதை ஒரு பிளெண்டரில் மாற்றிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்பெகட்டி வெந்துருச்சு. இந்த ஸ்பெகட்டியை எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம். இதை நம்மளுக்கு தேவைப்படும். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்பெகட்டியை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்பெகட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ அதே பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. மைதாவை இந்த பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைதா நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். இந்த பால் நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட தேவைக்கேற்ப 100லேருந்து 150 மில்லி முடிய நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். நல்லா இந்த மைதா இந்த பாலில் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆனியன் பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது 3 சேர்த்து ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பெகட்டிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியிலேருந்து 1 கப் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திரும்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் ஓரிகானோ, 1/2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அதே சமயம் நம்மளோட தேவைக்கேற்ப கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கூடவே கொஞ்சம் ஸ்பைசிக்காக பிளாக் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி வேக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஸ்பெகட்டியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கடைசியாக கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீம் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் க்ரீம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்பெகட்டி நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான். நம்மளோட மஷ்ரூம் ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நம்மளுக்கு தேவையான அளவு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மஷ்ரூம் ஸ்பெகட்டி க்ரீமியாக யம்மியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.